பல நாட்களாய் வியாதி, பலவீனம், சோர்வு, வியாதியினால் என் முழு குடும்பமே பாதிக்கப்படுகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆறுதலின் செய்தி இன்றைக்கு. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சோத்திரங்கள். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் சுகமாக்குகிறவர். ஹீல் தம். அவர் நம்மை சுகப்படுத்துகிறவர். 2 விதமான சுகம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று உள்ளான சுகம். உள்ளான மனிதனிலே ஒரு பலன், உள்ளான மனிதனிலே ஒரு காயம் கட்டுதல், உள்ளான மனிதனிலே ஏற்பட்டிருக்கிற ரணகாயங்களை ஆற்றுதல். இது நமக்கு மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. அதே போல சரீர சுகம் மிக 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 முக்கியமாய் இருக்கிறது. பல ஆண்டுகளாய் வியாதியில மருத்துவமனைக்கு போவதும் வருவதுமாய் அலைச்சல்கள், மருந்து, மாத்திரை, ஊசி, இன்ஜெக்ஷன், ஸ்கேனிங் என்று சொல்லி பல லட்சங்களை செலவு செய்து கொண்டிருக்கிற பலரை நான் அறிவேன். பலரின் இடத்துல ஜெபிப்பதும் உண்டு. நேற்று கூட ஒரு சகோதரி குழந்தை பெற்ற நாளிலிருந்து 40 நாள் பிரச்சனை, மருத்துவமனை போவதும் வருவதுமாய் ஒரே கண்ணீர். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களை குணமாக்குகிறவர், நான் உங்களை சுகப்படுத்துகிறவர், நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். அந்த தேவனை நம்பி காத்திருப்போம். அற்புதங்களையும் சுகங்களையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். ஒன்றான மீரட்சகராகிய எங்கள் நல்ல தகப்பனே, சகல வியாதிகளையும் சுகப்படுத்துகிறவரே, சகல பிசாசின் பிணிகளையும் ஆண்டவரே விட்டு விலக செய்கிறவரே, எங்கள் ஜபங்களுக்கும் எங்கள் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பதில் செய்கிற எங்கள் உலக இரட்சகராகிய இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ மகிமை இறங்கட்டும். அப்பா, வசனத்தை அறிக்கை பண்ணட்டும். இந்த வேத வசனம், இந்த வேத வெளிச்சம் அநேக வியாதிகளை சுகப்படுத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.